அழகு 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 10,000ங்களில் சிறந்த அழகு 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 10,000ங்களில் சிறந்த அழகு தாளாட்டுவா சீராட்டுவா அழைக்கும் கரங்களா அரவணைப்பா தாளாட்டுவா சீராட்டுவா அழைக்கும் கரங்களா அரவணைப்பா அழகே அழகு 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 10,000ங்களில் சிறந்த அழகான இயேசு அழகா ஆராதி அழகே அழகு அழகே அழகு 10,000ங்களில் சிறந்த அழகே தலைமையில் சுருள் சுருளானது சிவகுமானது தலைமையில் சுருள் சுருளானது சிவகுமானது அழகே அழகு 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 10,000 அப்படி அழக ரசித்து சொல்லு அழகே அழகு 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 10,000ங்களில் சிறந்த பாலாட்டுவா பாலாட்டுவா சீராட்டுவா அனைக்கும் கரங்களால் அரவணைப்பா சாலாட்டுவா சீராட்டுவா அனைக்கும் கரங்களா அரவணைப்பா அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு விசுவாசமானவர் உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தழையே அழகே அழகு அழகே அழகு 10,000ங்களில் சிறந்த அழகே சுதாயா அழகே அழகு அழகு 10,000ங்களில் சிறந்த அழகே உடைக்கப்பட்ட நீரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கிய கிருபை கரங்கள ஆசையா கிருபையே 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 மாறாது கிருபையே எல்லாரும் முழங்கால் படித்து கிருபை மாறாது மாறாது கிருபையே உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு சேர்ந்து நீரே மகிமையும் நீரான தலை நீரே செய்பவர் நீரே சொல்லுங்க கேடகம் நீரே மகிமையும் நீரான தலை நீரே செய்பவர் நீரே தலை நீரே செய்பவர் நீரே தலை நீரே செய்பவர்
லைவு தலை மீற செய்பவர் நீரே பேரகம் நீரே மகிமையும் நீரான தலை நீரே செய்பவர் நீ கேடகமப்பா பேரகம் நீரே மகிமையும் நீரான ஆசையா சொல்லு செய்பவர் நீரே தலை நீரே செய்பவர் நீரே தலை நீரே செய்பவர் அழகே 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 பதினாயிரங்களு சிறந்த அழகே 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 பதினாயிரங்களு சிறந்த தாளாட்டுவா தாளாட்டுவா சீராட்டுவா அழைக்கும் கரங்களா அரவணைவா தாளாட்டுவா சீராட்டுவா அழைக்கும் கரங்களா அரவணைப்பா அழகே அழகே ஆயிரங்களில் சிறந்தவரே ரவவரிவா அழகே அழகே பதினாயிரங்களில் சிறந்த அழகே பகுப்பொன்னி தாங்குதே நினை தருகாலே தகப்பன் என்ன வருகிற ஆண்டுல தாங்குவா தகப்பனிட்டா ஓ எல்லா நாளுமே நை தள்ளாடே ஓ கேடகம் நீ கேடகம் நீரே. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படியே ஜபசிந்தையோடு கவனிங்க. தேவ தூதர்கள் உலகம் எங்கிலும் இறங்கிவிட்டார்கள். இந்த ஆண்டின் இறுதி வேளையில் 11:50 இன்னும் 10 minutes இருக்கிறது. தேவ தூதர்கள் எல்லா பக்கத்திலும் எஸ்கார்ட் போல ஏன் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இங்கேயும் தேவ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்திலிருந்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டார். ஆண்டவருடைய நேரம் செய்பவர் நீரே நீரகம் நீரே மகிமையும் அழகே அழகே பதினாயிரம் அழகே 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 பதினாயிரம் இந்த மனுஷத்தின் அழகாடவே அழகே 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 பதினாயிரங்களு சிறந்த அழகே தாயாட்டுவா சீராட்டுவா அனைக்கும் கருங்களால் அரவணைப்பா கருங்களா அழகே 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 ஆயிரம் பாடாதே தேடாதே
உம்மை பாடாதே நாட்கள் இல்லையே, உம்மை தேடாதே நாட்கள் இல்லையே, உம்மை ஆராதிக்க நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் இல்லையே, உம்மை ஆராதிக்க நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, அப்பா உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை ஆராதித்த நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் இல்லையே, உம்மை ஆராதித்த நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் இல்லையே, உம்மை ஆராதித்த நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை ஆராதித்த நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் உம்மை ஆராதித்த நாட்கள் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை துதிக்காத நாட்களும். மகிமையின் தேவன் வந்துவிட்டார், மகிமையின் தேவன் வந்துவிட்டார். மகளை ஆர்ப்பரி, எஸ் மகனை ஆர்ப்பரி, எஸ் ஃபாதர், உனக்காகவே வந்திருக்கிறார், உனக்காகவே வந்திருக்கிறார், உனக்காகவே வந்திருக்கிறார், உன் அருகாமையில் நிற்கிறார். மகளை ஆர்ப்பரி, மகனை ஆர்ப்பரி, துதி துதி துதி, அந்நிய பாஷைகளை பேசு, அந்நிய பாஷைகளை பேசு, அவருடைய நாமத்தை சொல், அவருடைய நாமத்தை சொல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அக்கினி, அக்கினி, லைவ் லைவ், அக்கினி, பெருங்காட்சியின் வல்லமை, பெருங்காட்சியின் வல்லமை, இடிமுழக்கத்தின் ஆவி, இடிமுழக்கத்தின் ஆவி, தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு வந்திருக்கிறாய். Receive, 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 receive. மகிமை, மகிமை, திருவாயால் நீலை நிற்கிறோம், மகிமை, மகிமை, திருவாயால் நீலை மகிமை, மகிமை, திருவாயால் நீலை நிற்கிறோம், திருவாயால் நீலை நிற்கிறோம், திருவா 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 திருவாயால் நீலை நிற்கிறோம், glory, glory, திருவாயால் glory, 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 மகிமை, Jesus,
பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி வைராக்கியமா கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது, காயங்களை கட்டியது, கட்டுகளை நீக்கியது, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை வைராக்கியமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லு கிருபை 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 கிருபை. சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவர் எளிவாயை கை தூக்க வீலகாயோகி என்னை காட்டின தேவன். சொல்லு வீலகாயோகி எங்கள் ஜீவனில் வல்லமையை அடிப்பது, வரங்களை கொடுத்தது, வல்லமையை அடித்தது, வரங்களை கொடுத்தது. கிருபை 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 கிருபை. அசைவாடின துதிப்பே தாவீதை போல. சொல்லு கர்த்தர் ஆவியில் அசைவாடின துதிப்பே தாவீதை போல. துதிப்பே 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 தாவீதை போல. துதிப்பே 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 தாவீதை போல. துதிப்பே 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 தாவீதை போக. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். வருஷத்தினுடைய துவக்கத்திலும் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எல்லா வருஷத்தினுடைய துவக்கத்திலும் நான் என் பிள்ளைகளை பார்க்க ஆசையாய் இருப்பேன். எல்லா வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் என் பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்றை நான் கொடுக்கும்படியாய் வருவேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் துக்கமாய் இருக்கிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் மன மகிழ்ச்சியா இல்லை, நான் வேதனைப்படுகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் சஞ்சலப்படுகிறேன். எத்தனையோ பேர் இந்த புதிய வருஷத்தை மகிமையாய் ஆராதிக்க வேண்டும் என்று எல்லா ஆலயங்களிலும் உலகமெங்கிலும் கூடி என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானோ துக்கத்தோடு இருக்கிறேன். எல்லா ஆண்டும் துவங்குகிறது,
எல்லா ஆண்டும் முடிகிறது. எல்லா ஆண்டின் துவக்கத்திலே வாக்குத்தத்தங்கள் வருகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். வருஷத்தின் முடிவிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. என் பிள்ளைகள் துடிக்கிறார்கள், ஆண்டவரே இந்த ஆண்டு நிறைவேறாமல் முடிகிறதே, இந்த ஆண்டு எனக்கென்று ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை நீ நிறைவேற்றாமல் முடிக்கிறீரே, ஏன் எனக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இந்த ஆண்டு எனக்கு துக்கம், ஏன் இந்த ஆண்டில் எனக்கு பிரியமானவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. என் மக்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அழுத அழுகையின் கூக்குரல் என் சன்னிதானத்திற்கு வந்துவிட்டது. உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். என் பிள்ளைகள் தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். இந்த ஆண்டு என்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி நடக்குமா? வெள்ளச்சேதம் ஏற்படுமா? நடிகர்கள் மரிப்பார்களா? நடிகைகள் மரிப்பார்களா? தேசம் என்ன சூழ்நிலையில், என்ன விபத்திற்குள், என்ன ஆபத்திற்குள் ஆகும் என்று எல்லாரும் இந்த நாட்கள் எப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் துக்கத்தோடு இருக்கிறேன், வியாகுலத்தோடு இருக்கிறேன். எப்படி கெத்செமனே தோட்டத்திலே இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழும்படி நான் வேண்டுதல் செய்தேனோ, என் பிதாவின் சமூகத்திலே நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டாவது கிருபையாய் என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இந்த ஆண்டு என்னுடைய வருகை வேண்டாம். இன்னும் நான் செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு. தயவு செய்து ஒரு கிரேசியஸ் இயராய் இந்த இயரை கொடும் என்று நான் தேவ சமூகத்தில், பிதாவின் சமூகத்தில், வலது வருஷத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மகனே, என் மகளே, இந்த ஆண்டாவது எழும்புவாயா? இந்த ஆண்டிலாவது எழுந்து வருவாயா? இந்த ஆண்டிலாவது எழுந்து காரியத்தை நடப்பிப்பாயா? இந்த ஆண்டாவது எழும்பி பிரகாசிப்பாயா? இந்த ஆண்டாவது எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய எழும்பு, எழுந்து வா. பிடரியை கடினப்படுத்துகிற தேவ மனுஷனே, எழுந்து வா. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, எழுந்து வா. முடங்கி கிடக்க இந்த 2016 உனக்கு அல்ல. நான் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். எழும்பி வா. தரிசனம் எங்கே? சொப்பனம் எங்கே? வெளிப்பாடு எங்கே? தீர்க்க தரிசனம் எங்கே? தீர்க்க தரிசனம் அழிந்து போகாது. கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பின்வாங்கி போன ஊழியக்காரனே, எழுந்து வா. அழைக்கப்பட்ட தேவ மனுஷியே, உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்காதே. ஊழியக்காரியே, உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்காதே. ஊழியக்காரனே, உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்காதே. உன்னை அழைப்பில் எழுந்து வா. உன்னை தரிசனத்தில் எழுந்து வா. நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி எழுந்து வா. எல்லா வருஷமும் ஆசீர்வாதம், எல்லா வருஷமும் மேன்மை, எல்லா வருஷமும் உயர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை ஆண்டுகள் தான் நான் பொறுத்துக் கொண்டிருப்பேன்?
இந்த ஆண்டு உலகத்திற்கு வேதனையின் ஆண்டு, உலகத்திற்கு சஞ்சலத்தின் ஆண்டு, உலகத்திற்கு நான் கொடுக்கிற உபத்திரவத்தையும் நான் கொடுக்கிற வேதனையையும் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஜீசஸ். இப்ப ஆரம்பிச்சுட்டேன். உக்ரைனில் ஆரம்பிச்சுட்டேன், ரஷ்யாவில் ஆரம்பிச்சுட்டேன், சைனாவில் ஆரம்பிச்சுட்டேன், ஜப்பான்ல ஆரம்பிச்சுட்டேன், இந்திய தேசத்தில் ஆரம்பிச்சுட்டேன். இந்திய தேசத்தில் ஆரம்பிச்சுட்டேன். எனக்கும் சாத்தானுக்கும் யுத்தம். நான் தான் ஜெயம் எடுக்க போகிறேன். பிசாசே, நீ தோல்வி உறச் செய்கிறவன். உனக்கு தோல்விதான், உனக்கு தோல்விதான். நான் ஜெயம் எடுக்க போகிறேன். உனக்கு இன்னும் சேலஞ்ச் பண்ணுகிறேன். என் ஜனம்தான், என் மக்கள் தான், என் பிள்ளைகள் தான். உன் பக்கம் சாய முடியாது, உன் பக்கம் சாய விடமாட்டேன். 2016 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் உன்னுடைய காலம். இப்பொழுது என்னுடைய நேரம். நான் கையிலே இந்த உலகத்தை எடுத்து விட்டேன். என்னுடைய வருஷம். நான் என்ன செய்கிறேனோ அதான் செய்வேன். நான் என்ன கொடுக்கிறேனோ அதான் கொடுப்பேன். நீ என்ன வாங்கணுமோ நீ வாங்குவாய். இத்தனை வருஷம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய குடும்பத்தை வஞ்சித்து, காயப்படுத்தி, உபத்திரவப்படுத்தி தீக்கிணையாக்கினாய் அல்லவா? என் ஊழியக்காரனை எழுந்து வா, என் ஊழியக்காரியை எழுந்து வா, என் மகனை எழுந்து வா, என் மகளே எழுந்து வா. நீ எழுந்து வந்தால்தான் நீயும் நானும் சேனையாய் நிற்க முடியும். நீயும் நானும் சேனையாய் நிற்க முடியும். எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும். என் உடன்படிக்கை பெட்டியே, என் முத்திரை மோதிரமே, என் ராஜ முடியே, வா என் கையிலே. தீமையான உலகத்தில், அந்தகாரமான உலகத்தில், வேதனை சம்பவிக்கக்கூடிய இந்த உலகத்தில் என் பலத்த கைக்கு வா. வா மகனே, வா மகளை எழுந்து வா. உன்னை என் கையிலே வைத்திருக்கிறேன், உன்னை என் கையிலே வைத்திருக்கிறேன். உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் நீ அல்ல. உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் நீ அல்ல. என் சன்னிதானத்திலே கால் ஊன்றி நெல். ஊழியக்காரனுக்கு, விசுவாசிகளுக்கு, மேய்ப்பர்களுக்கு எல்லாம் கர்த்தர் விரிவாய் சொன்ன ஆண்டுகள் முடிந்து விட்டது. என்னுடைய வருஷம் ஆரம்பமாகிவிட்டது. என்னுடைய யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. எங்கே எந்த இடத்தில் அழிவு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அழிவை கொடுப்பேன். எந்த இடத்தில் ரட்சிப்பை உண்டாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ரட்சிப்பை உண்டாக்குவேன். இந்த வருஷம் எழுப்புதலை ஆரம்பிக்கிற வருஷம். உலகம் முழுவதும் எழுப்புதலை ஆரம்பிக்கிற வருஷம். உலகமே நீ திரும்பி பார்ப்பாய் தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புதல் இந்த ஆண்டு ஆரம்பமாக போகிறது.
இந்த ஆண்டு தமிழகத்தில் இருந்துதான் எழுப்புதலின் தீ பற்றி எரிய ஆரம்பிக்கும். 2020க்குள்ளாக எல்லா பகுதிகளிலும் எழுப்புதல். 2021 மாபெரும் எழுப்புதல் உலகத்தையே அசைக்கும். இந்தியா வல்லரசு நாடல்ல, கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனம் செய்யப்படும். கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனம் செய்யப்படும். இந்தியாவை நான் நேசிக்கிறேன். இந்தியாவை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அதுவும் தமிழகத்தில் என்னுடைய எழுப்புதல் தீ இந்த 1ஆம் தேதி காலையில் கொஞ்சம் பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. நீ எழுப்பினால், நீ எழுந்து வந்தால், நீ எழுப்பினால் என்னுடைய பிரகாசம் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். படிக்காதவனே, உன்னைத்தான் நான் எழுப்புகிறேன். பதவியில் இல்லாதவனே, உன்னைத்தான் நான் எழுப்புகிறேன். ஒன்றுக்கு உதவாதவனே, பைத்தியமே, நீனா எனக்கு வேணும், நீனா எனக்கு வேணும். வந்துரு என்கிட்ட. நான் உன்னை அசைக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துகிறேன், நான் உன்னை அசைக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துகிறேன். உலகம் எங்கிலும் உன்னை கொண்டு போறேன், உன்னை கொண்டு போறேன். எழும்பாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உன்மேல் இருக்கிற அபிஷேகம் என்னுடைய அபிஷேகம். எழும்புகிறவனுக்கு நான் பல மடங்கு இப்பொழுதே கொட்டுகிறேன், 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 கொட்டுகிறேன். ஆவிக்குரிய ஊழியக்காரனே, அழைப்பில் எழும்பு. ஆவிக்குரிய தீர்க்கதரிசியே, தீர்க்க தரிசனத்தில் எழுந்து காலூன்றி நெல். மேய்ப்பனே, உன் சபையை மேய்க்க உறுதியாய் எழும்பி நெல். போதகனே, ஒழுங்காய் டீச் பண்ணு, ஒழுங்காய் போதிக்க எழும்பு. சுவிசேஷகனே, என்னுடைய வார்த்தையை, நற்செய்தியை ஒழுங்காய் அறிவிக்க எழும்பு. நீ எழுந்து காரியத்தை நடப்பி, எழும்பி பிரகாசி, நீ நன்றாக இருப்பாய். நீ எழுந்து காரியத்தை நடப்பி, எழும்பி பிரகாசி, நீ நன்றாகவே இருப்பாய். நீ எழும்பாவிட்டால், நீ என் காரியத்தை நடப்பிக்காவிட்டால், நீ நன்றாக இருக்க மாட்டாய். எனக்குத்தான் இந்த வருஷம் ஆவியானவராகிய நான் பிசாசினிடத்திலே போராடி இந்த ஆண்டை ஜெயமாய் என் கையிலே நான் எடுத்திருக்கிறேன். தூக்கு நூல் என் கையிலே, நியாய தீர்ப்பு என் கையிலே, அதிகாரம் என் கையிலே. நான் என்ன செய்கிறேனோ அதுதான் இனிமேல் தேசங்களில் நடக்கும். உலகத்திற்கு வேதனை, உலகத்திற்கு சஞ்சலம், உலகத்திற்கு போராட்டம், உலகத்திற்கு உபத்திரவம். இந்தியாவின் அரசியல் இந்த ஆண்டிலே பயங்கரமான வேதனைக்குள் தள்ளப்படும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் என்ன இந்த அரசியலுக்கு வந்தோமோ என்ற நிலைக்குள் தள்ளப்படுகிற அளவிற்கு பிரச்சனைகளை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே நான் அனுப்ப போகிறேன். இந்தியாவில்
அரசியல் சரியில்லை, இந்தியாவின் ஆட்சி பீடம் சரியில்லை. வந்தவன் போனவன் அத்தனை பேரும் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி பீடத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஐயோ. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆனால் சில காலங்கள் நான் ஆட்சி பீடத்தை, ஆட்சியின் ராஜாக்களை நான் ஏற்படுத்தவில்லை. ஆட்சியில் நடக்கிறவர்கள், அரசியல் எதிர்க்கிறவர்களுக்கு இந்த ஆண்டில் கர்த்தருடைய ஆவியானவராகி நான் தாறுமாறான ஆவியை அனுப்பி கொண்டிருக்கிறேன். குழப்பத்தை உண்டாக்குவேன், பிரச்சனையை உண்டாக்குவேன், அவமானத்தை ஏற்படுத்துவேன். அரசியலில் வருகிறவர்கள் ஜெயிலில் தள்ளப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள், பொதுமக்களே அடித்துக் கொள்வார்கள். இந்தியாவின் பிரதமர் மோடியை எச்சரிக்கிறேன். இந்தியாவின் பிரதமர் மோடி, உன் சுய இஷ்டத்தின்படி நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். பொதுமக்கள் பொதுமக்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய சுய லாபத்திற்காக பொதுமக்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் வஞ்சிக்கிற நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு வேதனைக்குட்படுத்த வேண்டும் என்று இந்த முதல் நாளில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற அந்தரங்கத்தில் உன் காரியங்கள் எனக்கு தெரியும். நீ சரியில்லாவிட்டால் உனக்கு கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் செய்யும் மகா கொடிய காரியம் இந்திய தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும். மனம் திறந்து என் பிள்ளைகளை தொடாது, கிறிஸ்தவத்தை தொடாது, இயேசுவை தொடாது, ஆவியானவரை தொடாது, கிறிஸ்தவ ஆலயங்களை தொடாது. குஜராத்தில் நீ முதல் மந்திரியா இருந்த பொழுது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இடையூறு செய்தாய், பொறுத்தேன். எத்தனை தேவனுடைய ஊழியர்களுக்கு இடையூறு செய்தாய், பொறுத்தேன். ஏன் தெரியுமா? உனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் என்று உன்னையும் ஆட்சி பீடத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் அர்ப்பணித்தேன். ஆனால் அந்த ஆட்சி பீடத்தை தீட்டுப்படுத்தி விட்டாய். ஒரு அராஜகனை போல, ஒரு கொடுங்கோலனை போல, ஒரு கொடுமைக்காரனை போல, சர்வதிகாரியை போல நீ எழும்பி நின்று கொண்டிருக்கிறாயே. இன்னும் ஜனங்களை வஞ்சிக்க, ஜனங்களை காயப்படுத்த, ஜனங்களை மகா வேதனைக்குள்ளாக்க இன்னும் உனக்குள் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறாயே. இன்றொரு திட்டத்தை நீ உன் இருதயத்தில் வைத்திருக்கிறாய். இன்று அல்லது நாளை நீ டிக்ளேர் பண்ண போகிறாய். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒழுங்காயிரு. இயேசு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறேன். சந்தல ரபோ ரீகால ரபோ. உக்ரைன், ரஷ்யா, சீனா 3 தேசங்கள் மூன்றாவது உலக மகா யுத்தத்திற்கு இந்த ஆண்டு திட்டத்தை தீர்ச்சுவார்கள். உக்ரைன், ரஷ்யா, சைனா இம்மூன்றும் திட்டமிடுவார்கள். ஒரு தேசம், எந்த தேசம் என்று சொல்ல மாட்டேன், எனக்கு பிரியமில்லாத ஒரு தேசம், என்னை உள்ளே கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிற தேசத்தை ரத்த ஆறு இந்த ஆண்டு ஓடும். அந்த தேசத்தில் ரத்த ஆறு ஓடும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் என்னை அழைப்பார்கள், இயேசுவுக்கு இடத்தை கொடுப்பார்கள். கல்ஃப் தேசமே மனம் திரும்பு. பெட்ரோலை வைத்துக் கொண்டு, ஆயிலை வைத்துக் கொண்டு, டீசலை வைத்துக் கொண்டு, மண்ணெண்ணெயை வைத்துக் கொண்டு
உலகத்தையே உன் கையில் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாயா? தள்ளப்பட்ட நிலைமையில் உனக்காக நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு சொல்லி இஸ்மவேலை ஆசீர்வதித்த தேவன் நான் தான். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேன். ஆனால் நீயோ எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறாய். கல்ஃப் தேசத்திற்கு இந்த ஆண்டில் ஏற்பட போகிற மிகப்பெரிய ஆபத்து தேசத்தையே அசைக்க பண்ணும். துபாய், மஸ்கட், பஹ்ரைன், குவைத், இன்னும் கத்தார், இன்னும் சில மறைக்கப்பட்டிருக்கிற கல்ஃப் தேசத்திலே காணப்பட போகிற பயங்கரமான அழிவு தேசத்தை குலுங்க பண்ணும். இதுவரைக்கும் 2016 வரைக்கும் ஃப்ளட்டை பார்த்தீர்கள், மழை வெள்ளத்தின் சேதங்களை பார்த்தீர்கள். கொஞ்சம் தான் அது கொஞ்சம், அது நிறைய அல்ல, அது கொஞ்சம். ஆனால் இந்த 2017 பார்க்க போகிறீர்கள் ஃப்ளட். அதுதான் உண்மையான மழை வெள்ளம், வெள்ளச்சேதம். நோவாவின் காலத்தில் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றினேன். தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டது. எண்ணி 3 மாதத்திற்கு பிறகு சில தேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கும், சில பட்டணங்கள் வெள்ளத்தினால் மூழ்கும். ஒருவர் கூட மீத மாட்டார்கள். நோவாவின் குடும்பம் மீண்டது, ஒருவர் கூட மீத மாட்டார்கள். கர்த்தராகிய நான் சில இடத்தில் கோபாக்கினை அனுப்ப போகிறேன், சில இடத்தில் கிருபை அனுப்ப போகிறேன், சில இடத்தில் அழிவை உண்டாக்க போகிறேன், சில இடத்தில் என்னுடைய கிருபையினாலே ஜனங்களை மீட்க போகிறேன், சில இடத்தில் என் ஜனங்களே வதைக்கப்படுவார்கள், சில இடங்களில் என் ஜனங்களே இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள், இன்னும் சில இடங்களில் எழுப்புதலின் தீ சில கோதுமை மணிகளின் மூலமாய் எழும்ப போகிறது. அந்த கோதுமை மணி நீயா, நீயா, நீயா. எத்தனை கோதுமை மணிகள் இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினது. அந்த கோதுமை மணியில் நீயும் ஒருவனாய், நீயும் ஒருவனாய் ரத்தம் சிந்த, ரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்புக்கொடு. ஏராளமான ஊழியர்களே, ரத்த சாட்சியாய் மரிக்க உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மழை வெள்ளம் வரும், பூமி அதிர்ச்சி வரும், அக்கினியினால் தேசங்களை அழிப்பேன். இந்த ஆண்டும் அரசியல் தலைவர்களின் மரணம், தேவ ஊழியர்களின் மரணம் எல்லாம் இருக்கும். எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்தில் அதெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். நீ மனம் திரும்பினாயா? நீ ஒப்புக் கொடுத்தாயா? நீ என் அண்டை வந்தாயா? எனக்கு கீழ்ப்படிந்தாயா? பிரதிஷ்டையை இழந்து நிற்கிற தேவ மனுஷனே, பிரதிஷ்டையை இழந்து நிற்கிற தேவ மனுஷியே, உனக்காக மட்டும் நான் வரணும். நீ கூப்பிடும் போது மட்டும் நான் வரணும். மற்ற நேரத்தில் உன்னுடைய காரியத்து நிமித்தம் நீ முடங்கி கிடக்கிறாயே, எப்படி கர்த்தருடைய ஆவியானவராகி நான் பொறுத்திருப்பேன்? 24 hours நீ எனக்கு வேணும். 365 நாட்கள் நீ எனக்கு வேணும். அப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரனை மட்டுமே இந்த ஆண்டு நான் ஆசீர்வதிக்க போகிறேன். சில ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை நான் பறிப்பேன். கார் இல்லாமல் செய்வேன், வீடு இல்லாமல் செய்வேன்,
செல்போன் கூட இருக்காது, சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது. நீ எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தாயோ அதே நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய். ஜாக்கிரதை. உனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் சுய இஷ்டத்திற்கு நான் ஆண்டவர் அல்ல, உன் சுய விருப்பத்திற்கு நான் ஆண்டவர் அல்ல, என் விருப்பத்திற்கு தான் நீ. என் உடன்படிக்கை எப்படின்னா என் கையில தான் இருக்கணும், என் முத்திரை மோதிரம் என் கையில தான் இருக்கணும், என் கூர்மையான எந்திரம் என் கையில தான் இருக்கணும், என் ராஜ முடி என் கையில தான் இருக்கணும். வேற யார் கையிலையும் இயக்கக்கூடாது. அவன் என்ன இயக்கிறான், இவன் என்ன இயக்கிறான், என்ன அர்த்தம் இது? நான் தான் உன்னை இயக்க வேண்டும். நான் இயங்க சொன்னால் இயங்கு. நான் சொல்ற வார்த்தைக்கு மீறி செவி கொடுக்காதே. என் சத்தத்திற்கு செவி கொடு. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின என் சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்தது என்னுடைய சத்தம். என் சத்தத்தை நான் துணிக்கும் பொழுது கேதுரு மரங்களையே முறித்து போட்டேன். அக்கினியை பிளந்தது என்னுடைய சத்தம். என்னுடைய சத்தத்திற்கு மீறி இந்த உலகத்தில் உன் சத்தம் வேண்டாம். வர்ஷி பண்றேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ மனுஷனே, உன் சுய லாபம், உன் சுய விருப்பம், உன் சுய மகிமை தேடிட்டு போயிட்டு இருக்கிற, உன்னை உயர்த்திட்டு இருக்கிற, பல நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற, உனக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிற, be careful. ஒழுங்கா இல்லைனா இந்த ஆண்டு விபத்தில் நீ மறிப்பாய். குடும்பமாய் எனக்கு மகிமையை செலுத்தாதபடிக்கு பிசாசுக்கு மகிமை. வாயில வர்றதெல்லாம் பாட்டா உனக்கு? கவனமாய் பாடு, கவனமாய் இரு, கவனமாய் என் சமூகத்தில் இரு. பிரசங்க பீடத்தை தீட்டுப்படுத்துகிற ஊழியக்காரனே உனக்கு ஐயோ. என்ன வேணாலும் மைக்க பிடிச்சிட்டு பேசிடலாம் நினைக்கிறியா? நான் சொல்றத பேசு. நான் சொல்லாதத பேசினா மேடையிலேயே உன் ஜீவனை நான் எடுத்து விடுவேன். பிரசங்கம் பண்ண செத்துட்டேங்கிற பெருமை உனக்கு இல்ல. நான் அடிச்சேங்கிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. விசுவாசியே, நீ சரியா இருக்கணும். பிரசங்கிக்கிறவனுக்கு நான் அதிகம் கேட்பேன், கேட்கிறவனுக்கு அதைவிட அதிகமாய் கேட்பேன். என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய நியமங்களை பின்பற்றாமல் இருக்கிற விசுவாசியே எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? வருஷம் வருஷம் ஆண்டவரை இப்படி ஆசீர்வதிக்கணும் நினைச்சியே ஏன் நீ பின்வாங்கி போவ? நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? என்னை விட்டு விலகுவே, நான் உன்னை உயர்த்தணுமா? ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆனா நான் சொன்னதை நிறைவேற்றணும் அவசியம் இல்லை. சிலருடைய தீர்க்க தரிசனத்தை, சிலருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை, சிலருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் தேவன் அவர்களை விட்டு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அழிக்கிறார். நிறைவேறாது, நிறைவேறாது. நீ முழங்கால் படியிட்டாலும் சரி, கதறினாலும் சரி, கண்ணீர் வடித்தாலும் சரி, உன் பக்கமாய் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு நீதிமான் சோதோம் குமராவில் காண்பிக்கிறேன் என்று ஆபிரகாம் வந்தான். சோதோம் குமராவை அழித்தேன். கடந்த ஆண்டு
தீ விபத்துகள் பயங்கரமாய் ஏற்பட்டது. இந்த ஆண்டு சில பட்டணங்களை, சில கிராமங்களை, சில பகுதிகளை தொடர்ச்சியாய் எரிந்து எரிந்து நாசமாக்குகிற அளவிற்கு பெரும் பெரும் தீ விபத்துகள் ஏற்படும். ரட்சிப்புக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் மேன்மைப்படுத்துவேன். எனக்கு தெரியும். உனக்கு சொல்லிதான் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். யுத்தத்தின் செய்தியை இந்நாண்டு கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு ஜனம் விரோதமாய், ஜாதிக்கு ஜாதி விரோதமாய் கலகத்தை உண்டாக்கும். தமிழகத்தில் அரசியலில் ஏற்பட போகிற பயங்கரமான குழப்பம். இந்தியாவின் தலைமை பீடத்தையே ஆட்டம் பிடிக்கிற அளவிற்கு உழுக்கும். தேசத்தில் உள்ள பல நாடுகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை காரி துப்பும். பிசாசானவன் இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசியலில் பயங்கரமாய் கிரியை செய்கிறான். காரணம் யார்? தமிழகத்தில் எழுப்புதலை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவ ஜனம் ஒருமனப்படாமல், தேவ ஊழியர்கள் ஒருமனப்படாமல், தேவ ஊழியர்கள் இசைந்திராமல் தங்களுக்குள் வேற்றுமையை வைத்துக் கொண்டு ஒருமனமாய் இல்லாமல் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களை நிமித்தமாய் இந்த கேடான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் தலைவருடைய மரணத்தின் அந்தரங்கம் இந்த ஆண்டு வெளியரங்கமாகும். அதிர்ச்சி அடைவார்கள், அதிர்ச்சி அடைவார்கள். ஏமாற்றின மகளே, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அரசியல் ஆசை உனக்கு வரலாமா? வரக்கூடாது. அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அரசியலில் இருக்கிற ஆழம் உனக்கு என்ன தெரியும்? என்ன காரியத்தை செய்து ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே? கர்த்தர் உன்மேல் ஒரு கேள்வியின் அடையாளத்தை வரைகிறேன். Be careful. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கிறேன். கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இயேசு என்னை ஜெயிக்க வைத்தார். உண்மை, உண்மை. நான் தான் உன்னை ஜெயிக்க வைத்தேன். என் பிள்ளைகளே, நல்ல ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இந்த பகுதியை டிரான்ஸ்லேட் செய்து அதை இணைய தளத்தில் பரப்புங்கள். டொனால்ட் ட்ரம்ப், ஜாக்கிரதை. இஸ்ரவேலை தொடுகிறாய், இஸ்ரேல் தேசத்தை தொடுகிறாய். கேர்ஃபுல். அமெரிக்காவின் மக்களை பல விதத்தில் சஞ்சலப்படுத்த ஆட்சி பீடத்தில் ஏறின உடனேயே சில முக்கியமான காரியத்தில் கையெழுத்திட போகிறாய். கேர்ஃபுல். மக்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையெழுத்திட்டால் கர்த்தராகிய நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன். பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி இந்திய தேசத்திலே மட்டுமல்ல, உலகமெங்கிலும் உண்டாகும்.
பஞ்ச காலம் இந்த ஆண்டு ஆரம்பமாக போகிறது. பஞ்ச காலம் இந்த ஆண்டு ஆரம்பமாக போகிறது. எல்லாவற்றிலும் பற்றாக்குறை. எதிலையும் ஜனங்கள் திருப்தியாய் ஈடுபட முடியாத அளவிற்கு ஜனங்கள் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்திலும் ஏற்படும். மீண்டும் இந்தோனேசியாவை எச்சரிக்கிறேன். இந்தோனேசியா மக்களே, மனம் திரும்புங்கள். தாய்லாந்து, பாங்காக் விபச்சார தேசம். விபச்சாரம் தான் உன்னுடைய வருமானம். மனம் திரும்பு. தேவனாகிய கர்த்தர் தாய்லாந்திலேயும் பாங்காக்கிலேயும் பெண்கள் மூலமாய் ஏற்பட போகிற பயங்கரமான ஒரு நோய், பல தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த தேசங்களிலே போய் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவ ஸ்திரீகளின் மூலமாய் அவர்கள் கொண்டு வருகிற நோய் பல தேசங்களில் இருக்கிற அநேகருக்கு அந்த கொடிய நோய் வரும். அது புதிய நோயாய் அறிவிக்கப்படும் 7வது மாதத்தில் என்று கர்த்தர் சொல்கிறேன். 6 குறிப்பிட்ட ஊழியர்கள், தமிழகத்தில் 3 ஊழியர்கள், ஆந்திராவில் ஒரு ஊழியர், கர்நாடகாவில் ஒரு ஊழியர், டெல்லியில் ஒரு ஊழியர், 6 ஊழியர். கர்த்தர் அவர்கள் மேல் அபிஷேகத்தை, வல்லமையை, கிருபையை ஆண்டவர் வைத்திருந்தார். நல்ல எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள். பணம், பதவி, பலவிதமான அந்தஸ்துகள் வந்தவுடனேயே சுவிசேஷத்தை மாற்றிவிட்டார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக தாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற பிரதிஷ்டையை இழந்து, தாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ மகிமையை இழந்து, மற்றவர்களுக்கு முன்பாக மகிமையாய் இருக்கிறேன் என்று நடித்து ஆண்டவருடைய பிரதிஷ்டையை இழந்த ஊழியக்காரர்களுக்கு ஏற்பட போகிற பயங்கரமான சம்பவம், அவர்கள் உயிரை எடுக்க மாட்டேன், அவர்கள் ஜீவனை எடுக்க மாட்டேன், ஆனால் நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி அவர்கள் நீதிமான் அல்ல என்பதற்கு அடையாளமாய் அவர்கள் எலும்புகளை நொறுக்குவேன். வீட்டில், ஆஸ்பத்திரியில் முடங்கி கிடப்பார்கள் பல மாதம். அந்த கேப்ல சிறியவர்களை குப்பையிலிருந்து தேவன் அவர்களை எடுத்து அவர்களை பயன்படுத்த போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனுடைய இடத்திற்கு ஒருவரும் வர முடியாது. ஆனால் என்னுடைய இடத்திற்கு யார் வர வேண்டுமோ அவர்களை நான் பிரகாசித்து மகிமையாக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நான் செய்ய போகிற நன்மை பெரிய நன்மை. பிரசங்கிராதவர்களுக்கு ஐயோ! எனக்காக எழும்பு, எனக்காக காலூன்றி நில், எனக்காக நில், எனக்காக பேசு, எனக்காக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் நெல். அரசியல் தலைவருடைய மரணம் இந்த ஆண்டு உண்டு. நோட்டபிள் அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் முதிர்ந்த அரசியல் தலைவர் மரிப்பார். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இந்த ஆண்டு காலமாவார். நோட்டபிள் அரசியல் தலைவர்.
டெல்லியில் இருக்கிற நோட்டபிள் அரசியல் தலைவி இந்த ஆண்டு காலமாவார்கள். நார்த் இந்தியாவில் இன்னொரு அரசியல் தலைவி, அவர்களும் நோட்டபிள் பர்சன், ஹெலிகாப்டர் விமானத்தில் மரிப்பார்கள். உலகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கிற இந்திய தேசத்தை அசைத்த வெளிநாட்டு பிரசங்கியார், பிரபலமான தேவனுடைய மனுஷன், இந்த ஆண்டு அவரை கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் அவரை என்னுடைய ராஜ்யத்திற்கு நானாகவே எடுக்க போகிறேன். ஆகஸ்ட் மாதம் இந்த சம்பவம் நடைபெறும். உலக பிரசித்தி பெற்ற முதிர்ந்த பரிசுத்தவான் இந்த ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரடைவார். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அல்ல, இந்தியாவை சேர்ந்தவர் அல்ல, வெளி தேசத்தை சேர்ந்தவர். வயதான மூத்த பிரபலமான ஊழியர் அவர். சில தேசங்களில் ஏற்பட போகிற சம்பவம் அதிர்ச்சிக்குரிய சம்பவம், ஆச்சரியத்திற்குரிய சம்பவம். தேவ ஜனமே, இணையதளத்திற்கு உன்னுடைய நேரத்தை அதிகமாய் செலவழிக்காதே. பேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில், இன்னும் இருக்கிற பல இணையதளத்தில் உடைய நேரத்தை செலவழிக்காதே. ஆபத்து அங்கிருந்து உருவாக போகிறது. அட்வான்ஸ் செல்போன் இந்த ஆண்டு வெளியிடப்படும். எல்லாரும் ஆசையாய் அந்த செல்போனை வாங்குவார்கள். 3 மாதத்தில் அந்த செல்போன் மூலமாய் மரணமடைய போகிறவர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள். காதிலை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது பயங்கரமாய் ஹீட் ஆகும், வெடிக்கும், அப்படியே தலை சிதறி பலர் மரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாட்களில் செல்போனுக்கு ஆபத்து. செல்போன் ஒரு ஆபத்தான கருவியாய் இந்த ஆண்டின் இறுதியில் ஜனங்களே செல்போன் வாங்க பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கவனம் கிறிஸ்தவர்களே. கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த ஆண்டு எழும்புவார்கள். விசுவாசிகளே கவனம், ஊழியர்களே கவனம். வஞ்சிக்கிற கிறிஸ்தவனை போல நடிக்கிற வஞ்சிக்கிற கூட்டத்தார் எழும்புவார்கள். கவனம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னையே வஞ்சிப்பார்கள். கர்த்தர் சொல்லாததை சொல்லுவார்கள். 2-3 வசனத்தை சான்றாய் கொடுப்பார்கள். ஜாக்கிரதை. கர்த்தராகிய நான் இந்த ஆண்டு யார் என்பதை நிரூபிப்பதற்காக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். ஒருவன் இத்தாலி தேசத்திலே எழும்புவான். I am a Christ, I am a Jesus என்று சொல்லுவான். நம்பாதீர்கள், அவன் அந்தி கிறிஸ்து அல்ல. நம்பாதீர்கள், அவன் அந்தி கிறிஸ்து அல்ல. ஒரு தேசத்தில் எப்படி மெனே மெனே தெக்கேல் ஒப்பார்சின் என்று எழுதினேனோ அதே போல ஒரு தேசத்தில் ஒரு வாசகத்தை எழுதுவேன். அந்த வாசகத்தை பார்த்து அநேகர் மனம் திரும்புவார்கள். எழுப்புதலை எப்படி என் ஜனங்களுக்கு பற்றி எரிய வைக்க வேண்டுமோ அப்படி பற்றி எரிய வைப்பேன். ஊட்டி மக்களே ஜாக்கிரதை. ஊட்டி, குன்னூர், அரவங்காடு, கூடலூர் மக்களே ஜாக்கிரதை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பயங்கரமான
நிலச்சரிவை உண்டாக்கினேன். மனம் திரும்பவில்லை. இந்த ஆண்டு ஊட்டி, குன்னூர், கூடலூர், அரவங்காடு மக்களே, கோத்தகிரி மக்களே, சரியா இல்லைனா இந்த ஆண்டு நிலச்சரிவு பயங்கரமாய் ஏற்படும். பாறைகள் உருண்டு வரும். மனம் திரும்பினால் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட சம்பவம் ஊட்டிக்கு நேரிடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறேன். வெக்கரக கோயில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. தேவ ஊழியனே, நல்ல எழும்புப்பா. நீ என் பிள்ளை, நீ என் பையன், என் வாய். நான் சொல்றத சொல்லு. யார் உன்னை என்ன செஞ்சிட முடியும்? கர்த்தராகிய நான் உன்னை என் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை ஒருவனும் தொட முடியாது. உன்னை ஒருவனும் தொட முடியாது. உன்னை ஒருவனும் தொட முடியாது. கோயம்புத்தூரில் பலம் பெறும் முதிர்ந்த 2 ஊழியர்கள் இந்த ஆண்டு மரிப்பார்கள். கர்த்தரே எடுக்கிறேன். அது அடி அல்ல, சிக்ஷை அல்ல. அவர்கள் டைம் முடிந்து விட்டது. பிரபலமான தேவ ஊழியரே, வருடம் உன்னை எச்சரிக்கிறேன். மறந்து மறந்து போகிறாய். நான் உனக்கு சொல்லவே இல்லை வெளி தேசத்தில் போய் குடித்தனம் இரு என்று. நீ மக்களை ஏமாற்றிக் கொண்டு வெளி தேசத்தில் கர்த்தரனை கொண்டு போகிறார் என்று எப்படி தீர்க்க தரிசனத்தை பொய்யாய் சொல்லி அந்த தேசத்தில் நீ குடியிருக்கிறாய். மாற்றிக்கொள். உன் தகப்பனாரை இந்த தேசத்தின் எழுப்புதலின் மகனாய் நான் வைத்தேன். உன் தகப்பனாரின் நிமித்தமாகத்தான் தமிழகத்தை அல்ல, பல தேசங்களை நான் அசைத்தேன். பல தேசங்களில் லட்சக்கணக்கான மக்களை உன் தகப்பனாருடைய கூட்டத்திற்கு நான் கொண்டு வந்தேன். அவர் கொடுக்கிற என்னுடைய செய்தியின் மூலமாக ஜனங்கள் என் பக்கமாய் திரும்பினார்கள். ஆனால் நீயோ உலகத்திற்குரியவனாய் நடந்து கொண்டிருக்கிறாய். என் பக்கமாய் திரும்பு. டிவி ஊழியம் நடத்துகிற சாது ஐயா என்று சொல்லுகிற தேவ மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ மனிதனை எச்சரிக்கிறேன். பரலோக ராஜ்யத்திற்கு வந்து தேவதூதனுடைய இறகை எடுத்துக்கொண்டு வந்து தலையணைக்கு அருகில் வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? மேலே வர முடியுமா? என் இறகை எடுக்க முடியுமா? தேவதூதனுடைய இறகை அதை எடுத்து தலையணைக்கு அடியிலே வைத்து நீ தூங்க முடியுமா? உன் கேசட்டை என் கையில வைத்துக் கொண்டு நீ நன்றாக ஏஞ்சல் டிவியில் ஒளிபரப்புகிறாய் என்று நான் உனக்கு தரிசனத்தில் சொன்னேனா? ஜனங்களை திசை திருப்பாதே. உன் டிவி இல்லாமல் பண்ணிவிடுவேன். ஒளிபரப்பை நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை மோடி உருவாக்குவார். அன்றைக்கு நீ தளருவாய். இன்னொரு டிவி நடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவ மனுஷனை நான் வாழ்த்துகிறேன். அவருக்காக, அவர் குடும்பத்திற்காக அந்த டிவி நிகழ்ச்சி நடத்தினாலும் என்னை மகிமைப்படுத்துகிறார். அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய டிவி நிகழ்ச்சி எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிற்காது. சில தேவனுடைய ஊழியர்களுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவேன் 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 என்று சொன்னேன். இந்த வருஷம் எந்த ஊழியக்காரர் பிரகாசிக்கிறாரோ அவர்தான் நல்ல ஊழியக்காரர். எந்த ஊழியக்காரன் மங்கி போகிறானோ
அவன் கள்ள போதகன், அவன் கள்ள ஊழியக்காரன். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பல நடிகர்கள், பல தயாரிப்பாளர்கள், இசை அமைப்பாளர் ஒருவர் மரிப்பார். ஒரு பிரபல பாடகர், எல்லாராலும் பேசப்படுகிற சினிமா துறையே தன் கையில் வைத்துக் கொண்டு பல தேவனுடைய பிள்ளைகளையும் தன் வசத்திற்குள்ளாக்கி பல பாடல்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலேயும் பாடகர் வாயிலேயும் பாட வைத்த பிரபல பாடகர் இந்த ஆண்டு மரிக்க போகிறார். மேடை பாடகன் அவன், சினிமா பாடகன் அவன் இந்த ஆண்டு மரிக்க போகிறார். ஹார்ட் அட்டாக்கில் மரிக்க போகிறார். ஏழாம் ஊழியர், திருமணமே ஆகாத ஒரு ஊழியர் இந்த ஆண்டு விபத்தில் மரிக்க போகிறார். ஏன்? வாலிபத்தில் செய்யக்கூடாத பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். நான் அருவருக்கிறேன். சில முக்கியமான தேவனுடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு பிரகாசிப்பார்கள். சில ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு மகிமையாய் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிறார்கள். இன்னும் சில நிமிஷங்களிலே கர்த்தர் அநேகருக்கு தரிசனத்தில் வெளிப்பட போகிறேன். அநேகர் என்னை முகமுகமாய் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே தரிசிக்க போகிறார்கள். யோனா எங்கே? கிதியோன்கள் எங்கே? எஸ்தர் எங்கே? யோசபாத் எங்கே? தானியேல் எங்கே? எரேமியா எங்கே? மீகா தீர்க்கதரிசி எங்கே? எல்லாம் மறைந்திருக்கிறார்கள். எல்லாம் மறைந்திருக்கிறார்கள். வெளியே கொண்டு வரப் போகிறேன். தீர்க்கதரிசி யார்? நிரூபிக்க போகிறேன். நிரூபிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கிருக்கிற சில வாலிப பிள்ளைகளை, வாலிப பசங்களை தேவன் இப்பொழுது தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் மூடுகிறேன். லைவில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, receive prophetical anointing. உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விமலா, இன்னொரு சகோதரி நிமலா, இன்னொரு சகோதரி பார்க்க போகிறீர்கள் ஷீலா, இன்னொரு சகோதரன் சார்லஸ், இன்னொரு சகோதரன் மலேசியா தேசத்தில் எரேமியா, சிங்கப்பூர் தேசத்தில் பிரதர் ராஜா, கில்பர்ட், துபாய் தேசத்தில் பார்க்க போகிற சில தேவ மனிதர்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டு பிரகாசிக்க வைக்க போகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உலகத்தில் ஏற்பட போகிற சம்பவங்கள், ஆச்சரியப்படுகிற சம்பவங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் 2016 சொல்லிவிட்டேன். இந்த ஆண்டும் அவைகள் அப்படியே நடக்கும். சென்னைக்கு, டெல்லிக்கு, மும்பைக்கு, கோயம்புத்தூருக்கு ஏற்பட போகிற சில ஆபத்துகள் தேசத்தையே திரும்பி பார்க்க பண்ணும். எர்த்குவேக்
பூமி அதிர்ச்சிகள் இதுவரைக்கும் வராத இடத்தில் இந்த ஆண்டு பூமி அதிர்ச்சி ஏற்படும். அநேகர் மரிப்பார்கள். பஸ் ஆக்சிடென்ட்ஸ், டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ், விமான விபத்துகள், சைக்கிளில் கூட ஆபத்து ஏற்படும். இதெல்லாம் ரொட்டீனா நடந்துகிட்டே தான் இருக்கும். இது யாராலும் எப்பொழுதும் தடை செய்யவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு பாதுகாப்பு அவசியம் தேவை. உன் பாதுகாப்புக்காக நீ கதற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன். அநேக வீட்டில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியக்காரருடைய வீட்டிலேயும் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. கர்த்தர் அருவருக்கிறேன். உன் வீட்டிற்கு நான் தினமும் வந்து ஆசையாய் நிற்கிறேன். அதிகாலை வேளையில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அதிகாலையில் ஜெபிக்காத வீட்டில் எப்படி என் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்? இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு தான், கிறிஸ்தவர்களுக்கு தான், கிறிஸ்தவர்களுக்கு தான். இந்த ஆண்டு ஊழியக்காரர்களுக்கு தான், ஊழியக்காரர்களுக்கு தான், ஊழியக்காரர்களுக்கு தான். உலகத்தில் வேதனை, போராட்டம், பிரச்சனை, அவமானம், அழிவு எல்லாம் ஏற்படும். கடலில் பூமி அதிர்ச்சி ஏற்படும். சுனாமியை போல பயங்கரமான பெரிய அழிவுகள் ஏற்படும். ஆச்சரியம் அல்ல, பைபிளில் நான் சொல்லி இருக்கிறேன். கடைசி நாட்களில் இப்படி சம்பவிக்கும் சொல்லி இருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ ஒழுங்கா இருப்போதும். உன்னைத்தான் சுட்டி காட்டுகிறான் அந்நியன். கிறிஸ்தவன் என்றால் ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுகிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? என் பிள்ளைகளே, ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்தவனிடத்தில் 2 கன்னத்திலும் அறைகிறார்கள். பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, விரோதம், கலகம், பகை. பார்க்கிறத்தில் ஏதோ ஒன்றை பேச வேண்டும், அதை பேசுகிறார்கள். அன்பு இருக்கட்டும், தாழ்மை இருக்கட்டும், பணிவு இருக்கட்டும், இணக்கம் இருக்கட்டும், ஐக்கியம் இருக்கட்டும், பரிவு இருக்கட்டும், பாசம் இருக்கட்டும், நேசம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், நற்குணம் இருக்கட்டும், சாந்தம் இருக்கட்டும், இச்சை அடக்கம் இருக்கட்டும். சிலர் கேட்கிறார்கள், கர்த்தர் இப்படியும் பேசுவாரா? எஸ், நான் இயக்குகிற தேவன் இயக்குவேன். என்னுடைய காரியத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து நான் தீருவேன். சில முக்கியமான ஸ்தாபனங்களில் ஏற்பட போகிற காரியத்தை பார்ப்பீர்கள். CSI, லுத்ரன், பெந்தேகோஸ்தே, சில ஸ்தாபனங்களில் அழைக்கப்படுகிற ஸ்தாபனம் அரசாங்கத்தின் கண்ணிமைகளுக்குள் அது விரல் விட்டு ஆட்டப்படும். மனம் திரும்பு. CSI மக்களே, மனம் திரும்புங்க. கத்தோலிக்க மக்களே, மனம் திரும்பு. சொருப வணக்கம் எனக்கு பிரியமல்ல. மாதாவை வைத்துக் கொண்டு, வேளாங்கண்ணியை வைத்துக் கொண்டு,
குழந்தை இயேசுவை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கிறாய், நான் அங்கே வருவதே இல்லை. டெவில் டெவில் டெவில். விக்கிரகம் எனக்கு பிடிக்காது. மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் செய்கிற காரியம் எழுப்புதலுக்கு தடையாய் நீ இருப்பாயானால் கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். சில பிஷப்மார்கள் நீக்கப்படுவார்கள். சில இடங்களில் இருக்கிற ஸ்தாபனங்கள் அரசாங்கத்திற்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். வெளி தேசத்தினுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சம் வருவது தடை செய்யப்படும். யார் மூலமாய்? பிரதமர் மோடியின் மூலமாய். சில காரியத்தில் தேவன் இயக்குகிறேன், சில காரியத்தில் நான் இயக்குவது இல்லை. இன்னும் பண பற்றாக்குறை இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, இன்னும் சில தேசங்களில் உண்டாகும். விலைவாசிகள் ஏற்றம் இருக்கும், இறங்கும் இறக்கும். பெட்ரோல் கிணறுகள் பயங்கரமான சூழ்நிலையில் வெடித்து சிதறும். பட்டாசு தொழிற்சாலைகளில் இந்த ஆண்டும் பயங்கரமான தீ விபத்துகள் ஏற்படும். நூற்றுக்கணக்கான மக்கள் மரிப்பார்கள். ஆம்னி பேருந்து இந்தியாவில் பல இடங்களில், பல மாநிலங்களில், பல பட்டணங்களில் விபத்துகள் உண்டாகும். ஆற்று வெள்ளத்தில் அந்த பேருந்துகள் விழுகும், அநேகர் மரிப்பார்கள். மேஜர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆண்டு 6 முறை ஏற்படும். இந்திய தேசத்தில், வெளி தேசத்திலும். விமான விபத்து நீங்கள் பார்த்தபடி அல்ல. கடலிலே விழுந்தது, ஒருவர் மீதமில்லை. வானத்திலேயே 3 விமானங்கள் வெடித்து சிதறும். ஒருவர் கூட பாடியை எடுக்கவே முடியாது, வெடித்து சிதறும். பிரயாணப்படுகிற ஒரு கப்பல் நடுக்கடலிலே வெடித்து சிதறும். தீக்கிரையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அமெரிக்கா பயங்கரமான பிரச்சனையை சந்திக்க போகிறது. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி அதை சந்திப்பார் என்ற நிலை அநேகருடைய இருதயத்திற்குள் கேள்வியை எழுப்பும். திணறுவார். சொல்லுவார்கள், அமெரிக்காவின் வட்டாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அதிபர்களிலேயே இந்த ட்ரம்ப் எந்த விதத்திலும் ரைட் ஃபிட் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கெட்ட பெயரை வாங்குவார். மீண்டும் அமெரிக்கா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறது. பெரிய அழிவையும் சந்திக்கும். எழுப்புதலின் தேசம் என்று சொல்லக்கூடிய சைனா அண்டை நாடுகளோடு சுவிசேஷ வாசலை அடைக்க பல விதத்தில் செயல்படுவார்கள். சைனாவினுடைய தன்மை அப்படியே குறைய போகிறது. பொருளாதாரத்தில் மாபெரும் வீழ்ச்சியை சைனா இந்த ஆண்டு சந்திக்கும் சந்திக்கும் சந்திக்கும். ஒரு அரசியல்வாதி, எல்லாருக்கும் அறிமுகமான நபர், ஒரு பிரச்சனை நிமித்தமாய் நோய்வாய்ப்பட்டு படுப்பார். ஆஸ்பத்திரியிலேயே தற்கொலை செய்து கொள்வார். அந்த கொடிய சம்பவத்தின் மூலமாக அந்த கட்சி பயங்கரமான விளைவை சந்திக்கும். அந்த நபருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர்
அவருடைய பெயரை சொல்ல மறுத்துவிட்டார். அந்த பெயரை சொல்லாது என்று சொல்லிவிட்டார். கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் நான் கேட்டேன், இப்பொழுது அந்த பெயரை சொல்லட்டுமா? நோ, உன் வாயை அடைக்கிறேன் என்று கர்த்தர் அடைத்து விட்டார். எஸ், சந்தல ரீபாலா ரூபா பாபா பாபா மக்கானா ரீபியாத்தியா ரியுலராபோ சந்தல ரபோ. ஓ லார்ட், ஓ ஜீசஸ், oh Jesus, oh Jesus, no Lord, no, no, no. ஆண்டவர் 3 ஊழியக்காரருடைய முகத்தை தத்தரூபமாய் காண்பிக்கிறார். ஒரு ஊழியக்காரர் எந்த பட்டணத்தில் இருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தை அடித்தார். அதன் மூலமாய் சில மரணங்கள் அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில் சம்பவித்தது. இன்னும் மனம் திரும்பவில்லை. மறைமுகமாய் ஓ, அந்த காட்சியை காண்கிறேன். நான் அதிர்ச்சி அடைகிறேன். 2 பெண்களோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ ஊழியரே, யூடியூப் மூலமாய் அல்லது பேஸ்புக் மூலமாய் இதை கேட்பாய். நீ ஒழுங்காய் மனம் திரும்பிரு. இல்லைனா ஆண்டவர் உன்னை பலவிதமான வியாதிகளுக்குள் உட்படுத்தி எழும்பி பிரகாசிக்காதபடி செய்யும் பொழுது நீ வைத்திருக்கிற சபை, நீ வைத்திருக்கிற ஊழியத்தின் பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவார்கள். ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டார்கள். திரும்பவும் இழுத்து சரி பண்ணினேன். கர்த்தருக்காக எழும்புகிறேன், கர்த்தருக்காக எழும்புகிறேன் என்று சொல்லுகிறாய். உன்னிடத்தில் என் அபிஷேகம் இல்லை. நீ போலியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். திருந்தீரு. இன்னொரு ஊழியக்காரரை கர்த்தர் காண்பித்தார். ஓ லார்ட் ஜீசஸ், எப்படி ஜனங்களுடைய பணத்தை வஞ்சித்து எவ்வளவு பணத்தை சேர்க்க முடியுமோ சேர்த்து இன்னும் நீ நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. எழுதுவதினால், பிரசங்கிப்பதினால், எழுப்புதலுக்காக ஜெபங்களை நடத்துவதினால் உன் மூலமாய் ஒன்றும் நடக்காது. மனம் திரும்பு. மறைக்கப்பட்டிருக்கிற லாட்ஜில் அடிக்கடி ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஒதுங்கிக் கொண்டிருக்கிறாய். இவ்வளவு வயதிலும் நீ செய்கிற தீமையான பழக்கம் உனக்கு ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. இன்னொரு ஊழியக்காரரை கர்த்தர் காண்பித்தார். சினிமாக்காரன் தான் அவருக்கு உயிர். கேட்டா சினிமாக்காரனுக்கு கர்த்தர் கூட்டம் நடத்த சொல்லுகிறார். எந்த சினிமாக்காரன் ரட்சிக்கப்பட்டு சினிமாவில் நடிக்காமல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான்? நீ ஜெபித்து ஆதாயத்தை தேடாத. உன்னுடைய ஊழியத்திற்குரிய காரியத்தின் படத்திலே நடிப்பதற்காக அவர்களை வைத்துக் கொண்டு இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு ஏமாத்தாதே. ஜாதி உன்னை உயர்த்தலாம், குலம் உன்னை உயர்த்தலாம், பணம் உன்னை உயர்த்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நான் செய்யக்கூடிய காரியத்தை பார்ப்பாய். இந்த 3 ஊழியக்காருடைய பெயர் எனக்கு தெரியும்.
கர்த்தர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். காலம் வரும்பொழுது Facebook லைவ்லையும் யூடியூப் லைவ்லையும் இந்த ப்ராபசியை போட்டு அந்த ஊழியக்காரருடைய பெயரை கர்த்தர் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெயரை நான் சொல்லுவேன். உங்களுக்கும் எனக்கும் அறிமுகமான தேவனுடைய ஊழியர்கள் 3 பேர். பிரபலமானவர்கள். அவர்கள் மூலமாக நான் பெரிய காரியத்தை செய்தேன். இப்பொழுது செய்யவில்லை. சும்மா ஜனங்களை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சிலர் இங்கே இருக்கிறீர்கள், ஒரு சில பர்சன்ஸ் கேட்கிறீர்கள், ஆண்டவர் ஏன் இப்படி வெளிப்படுத்துகிறார்? தீர்க்கதரிசிக்கு இப்படித்தான் வெளிப்படுத்துவார். தீர்க்கமானவன் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய். ஏன் தீர்க்கதரிசி கொண்டு சொன்னேனே, பிடுங்குவேன், இடிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், கட்டுவேன், தகர்ப்பேன். ஏசாயாவை கொண்டு எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, நீ சாக போகிறாய். நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதுக்கு முன் அனுப்பினேன், நீயே அந்த மனுஷன். தீர்க்கதரிசி யார்? அடையாளம் காட்டப்படும் இந்த ஆண்டு. கத்திரிக்காய் வியாபாரத்தை போல தீர்க்கதரிசிகள் குறி சொல்லுகிறதை போல எழும்பி விட்டார்கள். ஆனால் இனி நான் தீர்க்கதரிசி யார் என்பதை நிரூபிக்க போகிறேன். கார் கொடுப்பார், வாகனம் கொடுப்பார், வீடு கொடுப்பார், ஆஸ்தி கொடுப்பார், நகை கொடுப்பார். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் தான், வெளிப்பாடு. பாவத்தை, அக்கிரமத்தை, நியாய தீர்ப்பை, என் வருகையை, அக்கிரமத்தை சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. அமெரிக்காவின் அக்கிரமம், ரஷ்யாவின் அக்கிரமம், இந்தியாவின் அக்கிரமம், சிங்கப்பூரின் அக்கிரமம், தாய்லாந்தினுடைய அக்கிரமம், பாங்காக்கினுடைய அக்கிரமம். கர்த்தராகிய நான் வேதனைப்பட்ட வருஷம் இந்த வருஷத்தின் துவக்கம். இப்பொழுதும் நான் அழுது கொண்டிருக்கிறேன், சந்தோஷமா இல்லை. என் ஜனங்களுடைய கூக்குரல் டிசம்பர் மாதம் முழுவதும் என் அண்டையில் எழும்பினது. ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறல? ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறல? ஏன் வாக்கு தத்துவம் நிறைவேறல? அதற்கு காரணம் யார்? ஊழியக்காரன். ஏதாவது ஒரு வாக்கு தத்துவத்தை போட்டு ஜனங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து விடுகிறார்கள். ஜனங்கள் அதை வாங்கி கையில வைத்துக் கொண்டு நடக்கும் 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 என்று எதிர்பார்க்கிறார்கள். நடக்கவில்லை. தூக்கி அது ஒரு மூலையில போட்டுவிட்டு அடுத்த வருஷம் என்ன வாக்கு தத்துவம் வரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்களே, ஜெபித்து வாக்கு தத்துவம் கேட்கிறீர்களா? ஜெபித்து பிராமிஸ் வேர்ட் கேட்கிறீர்களா? ஜெபித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறீர்களா? இல்லை. துக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எத்தனையோ ஆராதனையில் நான் இல்லை. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள், அது தீட்டுப்பட்ட ஸ்தலம். எத்தனை ஸ்தலத்தில் என்ன காரியங்கள் நடக்கிறது தெரியுமா? நான் வேதனைப்படுகிறேன். பள்ளி அறையில் ஒரு புருஷனும் மனைவியும் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், அதையே தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் நான் என்பதை மறந்து போகாதிருங்கள்.
சுவிசேஷ வாசலை எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் அடைக்கிறார்கள். நான் பொறுமையாக இருக்கிறேன், பொறுமையாய் இருக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் தீவிரவாதிகளுடைய சதி செயலை பார்த்தீர்கள், கேட்டீர்கள், செய்தித்தாளில் வாசித்தீர்கள். இந்த வருஷம் தீவிரவாதிகளுடைய பயங்கரமான தாக்குதல் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, உலக நாடுகள் பெரும்பாலான 75% நாடுகளை தீவிரவாதிகள் தாக்குவார்கள். பெரிய கைதிகளாய் சில தலைவர்களையே, நோட்டபிள் பர்சன்ஸையே கடத்தி கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கே அவருடைய பிரயாசம் தேசத்தில் பிரவேசிக்கப்பட்டு விட்டது. கவனம், கவனம். ஒழுங்கா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன? எல்லாம் கொடுப்பேன். கேட்டாலும் கொடுப்பேன், கேட்காட்டியும் கொடுப்பேன், வாஞ்சித்தாலும் கொடுப்பேன், வாஞ்சிக்காவிட்டாலும் கொடுப்பேன். எல்லாம் மகிமையை கொடுப்பேன், அற்புதத்தை செய்வேன், அதிசயத்தை செய்வேன், மேன்மையை உண்டாக்குவேன், ஆசீர்வாதத்தை மகிமையாய் கொடுப்பேன். என் பிள்ளைங்க, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் செய்யாம யாருக்கு? நான் செய்வேன். என் பிள்ளைகளுக்கு செய்வேன். என் பிள்ளைகளுக்கு அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன், என் பிள்ளைகளுக்கு, ஒழுங்கா இருக்கிற பிள்ளைகளுக்கு, லவ் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல, கள்ள காதல் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே மாட்டான். அவன் உலகத்திற்குரியவன் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் பிள்ளைகள் அவர்கள் அல்ல. என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் தான். அவர்களை மட்டும்தான் இந்த ஆண்டு நான் ஆசீர்வதிப்பேன். Each and every time வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு இமை பொழுது தவறிட்டாங்கன்னா கைவிட்டுவேன். அவ்வளவுதான். ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமை பறித்து விடுவேன். இக்கபோத் பிறந்தான். தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போனது. எடுத்துட்டேன். கன்று குட்டியை ஆரோன் செய்தான். தேவ ஆலயத்தின் மகிமையை அப்படியே பறித்து விட்டேன். இனிமேல் தான் நான் செய்ய போகிறதை பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் பிசாசினிடத்தில் அனுமதி கொடுத்தேன், அவன் பெற்றுக்கொண்டு சில அழிவுகளை உண்டாக்கினான். இந்த வருஷத்தில் நேரடியாய் கர்த்தர் பூமியை அசைப்பேன், வானத்தை அசைப்பேன், இயற்கையை அசைப்பேன். கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த ஆண்டு சுபிட்சம், சுபிட்சம், ஆசீர்வாதம். என் சமூகத்தில் இல்லாதவர்களுக்கு வேதனை, சஞ்சலம், உபத்திரவம் இந்த ஆண்டு துவங்கிருச்சு. கம்யூனிச தேசங்கள் பயங்கரமாய் இந்த ஆண்டு எழும்பும். அப்படியே கீழே விழுந்துவிடும். கம்யூனிச தேசத்தில் சிந்தப்பட்ட ரத்தங்கள் பிசாசுகளாய் மாறிவிடுகிறது. அந்த பிசாசுகளே அந்த கம்யூனிச தேசத்திற்கு தீட்டாக, அழிவாக உண்டாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன்.
இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்த ஆண்டு பற்றி எரிய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பலரை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். பலரை ஆண்டவர் காண்பிக்கிறார். சந்தோஷப்படுகிறேன். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் எதற்கு கை தட்டினீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் blessings, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவல் blessings அபரிதமாய் அநேக தேவ பிள்ளைகளின் மேல் இறங்க போகிறது. என் கண்ணால பார்க்கிறேன். இன்னும் சில நிமிடங்களுக்குள் கர்த்தர் அனுமதித்தால் கீழே வந்து அவர்கள் மேல் மட்டும் கை வைக்க தேவன் அனுமதி கொடுத்தால் அவர்கள் மேல் மட்டும் கை வைத்து ஜெபிப்பேன். ஓ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். சிலர் மனம் திரும்ப வேண்டும். சிலர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. என்ன மனுஷன் கேள்வி கேட்டுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடந்து கேட்க கூடாது. கேட்கலாம் நியாயமுள்ள கேள்விகள். அநியாயமுள்ள கேள்விகளுக்கு ஆண்டவர் மௌனமாய் இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திறந்த 3 பேரை இந்த ஹால்ல கர்த்தர் காமிக்கிறார். 3 பேருமே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு பின்வாங்கிட்டு இருக்கிறீங்க. மீண்டும் பின்வாங்கினால் ஃபர்ஸ்ட் உன் பிள்ளையை அடிப்பேன், இரண்டாவது உன் பெற்றோரை அடிப்பேன், மூன்றாவது உன் மனைவியை அடிப்பேன். அடிப்பேன் என்றால் மரணம். நான்காவது நீ எனக்கு தேவையே இல்லை, உன்னை பிசாசின் கையில ஒப்படைச்சிருவேன். எஸ், நீதான் நீதான் நீதான். இப்பொழுது கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பகுதியில் தீ விபத்து, இந்தோனேசியாவில் ஒரு பகுதியில் எரிமலை, குழம்புகள் பயங்கரமாய் பற்றி கொண்டிருக்கிறது. பிலிப்பீன்ஸ் தேசத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அரசாங்கத்திற்கு. ரைட் நவ், இப்பொழுது 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 யூகேக்கு ஒரு ஆபத்து. இன்றைக்கல்ல, இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் யூரோப் தேசத்தில் முக்கியமான நகரங்களில் ஏற்பட போகிற சூழ்நிலை. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். கர்த்தர் எச்சரிக்கிறார். திருடர்கள் இந்த ஆண்டு அதிகமாக எழும்புவார்கள். கொள்ளையர்கள் வீட்டின் பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். பணம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆண்டு எல்லா வருஷத்தை பார்க்கிலும் பயங்கரமான கொள்ளை, பயங்கரமான திருட்டு இந்த வருஷம் அதிகரிக்கும். சில பெட்ரோல் பங்குகளில் தீ விபத்துகள் உண்டாகும். மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், அரசியல் தலைவர்களே, அரசியலில் இருக்கிறவர்களே, மனம் திரும்புங்கள். எங்கேயோ ஒரு ஊழியக்காரன்
தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். செவி கொடுக்க மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் தேசத்தில் செய்ய போகிற காரியத்தை சொன்னேன், பட்டணங்களில் செய்ய போகிற காரியத்தை சொன்னேன். நான் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அல்லவா? அதை சொல்லிவிட்டுதான் கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளை சுகமாய் வாழ செய்ய போகிறேன். என் பிள்ளைகளுக்கு வேதத்தின் ஐஸ்வர்யத்தை என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுடைய வியாதியை விலக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைய போகிறது. ரட்சிக்கப்படாத புருஷன் மனைவி இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட போகிறார்கள். இதுவரைக்கும் நான் சொல்லி செய்யாத நிறைவேற்றாத வாக்கு தத்தத்தை மட்டும் நிறைவேற்றுவேன். இதிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள் என் பிள்ளைகளே. தீர்க்கமாய் உரைக்காத தீர்க்கதரிசி என்ற போலி வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தையோ அல்லது வாக்கு தத்தத்தையோ நான் நிறைவேற்ற மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தேனோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த ஆண்டு 10வது மாதத்திற்குள் நிறைவேற்றி முடிப்பேன். ஜீசஸ். ஒரு ஊழியக்காரன் உன் வீட்டிலே வந்து நின்று தீர்க்க தரிசன வார்த்தையை என்னுடைய சமூகத்திலிருந்து சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அதை மட்டும் நிறைவேற்றுவேன். சபைகள் இந்த ஆண்டு பெருகும். ஹார்வெஸ்ட், அறுவடை என் சபையில் மட்டும் அதை ஏற்படுத்துவேன். என் சபை என்றால் கர்த்தராகிய நான் உரைக்கிறேன். நான் இருக்கிற சபையில், நான் இருக்கிற தேசத்தில் உள்ள சபையில், நான் இருக்கிற பட்டணத்தில் உள்ள சபையில், நான் இருக்கிற கிராமத்தில் உள்ள சபை பெருகும். இவ்வளவு அடைக்கப்பட்ட தேசத்தில், இவ்வளவு பணப்பற்றாக்குறை இல்லாத இடத்தில் என்னால் அழைக்கப்பட்ட சபை, என்னால் அழைக்கப்பட்ட ஊழியத்தில் சொந்த இடத்தை வாங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை அல்ல, வல்லமையை அல்ல, என் பிள்ளைகளுக்கு மகிமையை கொடுக்க போகிறேன். யூடியூப், Facebook மற்றும் இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, இப்பொழுது என்னுடைய மகிமை உன் பக்கத்திலே வருகிறது. என் மகிமை உன் மேலே இறங்குகிறது. Receive, receive. முகமுகமாய் என்னை என் பிள்ளைகள் தரிசிப்பார்கள். என் பிள்ளைகளோடு நான் பேசுகிற வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆச்சரியப்பட வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். Oh Lord Jesus, oh Lord Jesus, oh Lord Jesus.
இங்கே ஒரு சகோதரிக்கு அருகாமையில் இயேசு நிற்பதை நான் பார்க்கிறேன். இன்னொரு சகோதரனுக்கு அருகாமையில் இயேசு நிற்பதை நான் பார்க்கிறேன். இன்னும் பலருடைய அருகாமையில் இயேசு வந்து வந்து போகிற காட்சியை நான் பார்க்கிறேன். இயேசுவானவர் இந்த வருஷத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருகாமையில் நிற்பார். ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? உனக்கு முன்னே இருக்கிறேன், உனக்கு முன்னே இருக்கிறேன். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் யார் யாருக்கு முன்பாக இருக்கிறேனோ அவர்களை அசைக்கப்பட வைக்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற அடுத்த உண்மை என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் எழும்பினவனை இல் பொருள் ஆக்குவேன். இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள். ஜீசஸ், 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 ஜீசஸ். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் தேசத்தில் இனிமேல் தான் ஆரம்பமாகும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சிறு மந்தையே பயப்படாதே. ராஜா பெரிய பிள்ளைகளுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானால் மாய்மால கிறிஸ்தவனுக்கு அது பொருந்தாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அது பொருந்தும். மாய்மால கிறிஸ்தவனும் அந்த அழிவுக்குள் தள்ளப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், திகில் வேண்டாம். யார் தேவனுடைய பிள்ளைகள் அதை மாத்திரம் சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் 3 காரியத்தை சொல்லி இந்த வருஷத்தின் துவக்க தீர்க்க தரிசனத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். மே மாதத்தில் தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படும். அக்டோபர் மாசத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். இந்த வருஷம் மட்டும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் சில மாதங்களுக்கு என்று தள்ளி போடுகிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டு என்னுடைய ஆண்டு, my year. என் கைக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் பிசாசின் வருஷம் அல்ல, my year, என்னுடைய ஆண்டு. 3 காரியத்தை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டின் தீர்க்க தரிசனத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்ய போகிறேன். 1, தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தமாய் இருங்கள். பாவத்திற்கு உன் சிந்தையை திருப்பாதே. பாலியை
இச்சைக்கு உன் செவியை திருப்பாதே. அது உனக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். என் பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன். என் பரிசுத்தம் உனக்கு வேண்டும். நான் பரிசுத்த நல் நடக்கை உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த நல் நடக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இரண்டாவது உன்னுடைய அழைப்பில் கவனமாயிரு. உன்னை திசை திருப்ப எந்த மனுஷனுக்கும் இடம் கொடுக்காது. கலப்பையில் கை வைத்து விட்டாய், பின்னிட்டு பாராது. வேதத்தை தூக்கிவிட்டாய், பின்னிட்டு பாராது. பணம் கிடைச்சாலும் சரி, பணம் கிடைக்கலினாலும் சரி, உதவித்தொகை வந்தாலும் சரி, வரலினாலும் சரி, கலப்பையில் கை வச்சுட்ட அழைப்பிலே நெல், காலூன்றி நெல். உன்னை ஒரு நாள் அந்த அழைப்பு தான் உன்னை சுமந்து செல்லும். மனுஷனை சார்ந்தல்ல, பணக்காரனை சார்ந்தல்ல, கொடுக்கிறவனை சார்ந்தல்ல, வாங்குகிறவனையும் சார்ந்தல்ல, என்னை சார்ந்து அழைப்பில் நெல். மூன்றாவது விசுவாசத்தில் நிலைத்திரு. By faith, in faith, விசுவாசத்திற்குள் இரு. என்னை மாத்திரம் நம்பு. என் மேல மாத்திரம் விசுவாசவை. மனுஷனை நம்பாத, ஊழியக்காரனை நம்பாத, தீர்க்கதரிசியை நம்பாத. அவனும் மனுஷன். என்னை மாத்திரம் நம்பு. என்னை மாத்திரம் விசுவாசி. நீ விசுவாசித்தால் நான் செய்யக்கூடிய காரியத்தை நீ பார்ப்பாய். நீ விசுவாசிக்கிறவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தையே உண்டாக்கின, அண்ட சராசரங்களை உருவாக்கின இயேசுவாகிய கர்த்தராகிய நாம். என்னை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் சந்தோஷமாயிருப்பீர்கள். என்னை விசுவாசி, நீயும் உன் சபையாரும் நன்றாயிருப்பீர்கள். என்னை விசுவாசி, உன் வியாபாரம் செழிக்கும். இந்த 3 காரியத்தோடு இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிற இந்த நேரத்திலே எல்லாரும் தயவு செய்து எழுப்பி நில்லுங்கள். மின்னலை போல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. 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 ஓ ஹalleluya.